தக்காளி சட்னிலே புதுவிதமாக பண்ண போகிறோம். புதுவிதமான ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது. தேங்காய் போடுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு வேறு எது சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். அதை லாஸ்ட்டில் பார்ப்போம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற அளவுலாம் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா அளவு கூட்டிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிட்டு, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா, இந்த சைஸ் 2 தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா தக்காளி மசிகிற வரையும் நல்லா வணக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அப்படின்னா தான் இந்த நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு தோசைக்கு இன்னொரு தோசை சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்தளவு தக்காளி மசிச்சு வணங்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு கை அளவு, அதாவது ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா தக்காளிலாம் மசிஞ்ச பின்னாடி தான் இதை நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை, இதுதான் இதோட லாஸ்ட்டு. தேங்காய்க்கு பதிலாக பொட்டுக்கடலை போட்டு நம்ம அடுப்பை அமர்த்திடணும். அமர்த்திட்டு ஆற வச்சு வணக்கி அரைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய்க்கு பதிலாக இதை போடுவாங்க. இதை போட்டு அரைச்சோம்னா சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் போடுற லைக் தான் என்னை அடுத்தடுத்து வேறு இதுக்கு கொண்டு போகும், வேறு லெவலுக்கு கொண்டு போகும். இது மாதிரி நெய் தோசை ஊற்றி இப்போவே கண்ணை கட்டுது. சட்னி, நம்ம அரைச்ச இட்லி பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை இட்லி பொடி, இந்த நெய் தோசை ஊற்றி இந்த சட்னி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.